என்னம்மா உள்ள போகாம இங்க இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? மல்லிகைப்பூ செடி மாதிரி இருக்குது. அது என்ன பூன்னு பார்த்து. மல்லிகைப்பூ செடியா? மல்லிகைப்பூ செடி மாதிரி இருக்கு. இந்த இதோட பூ தான் அது போல. அதுவே போஸ்ட் ஒட்டி பூத்துருக்கு. நல்லா. அது வேற பூ, இது வேற பூ. இப்போ தான் வந்திருக்கோம் வியாபாரத்துக்கு. இன்னைக்கு எங்கிட்டு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அதே ரூட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஓடப்பள்ள ரோடுன்னு சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு பள்ளிப்படி. அங்கே வியாபாரத்துக்கு வந்திருக்கோம். முதல் வீட்டுக்கு வியாபாரம் எடுக்க போகிறோம். சரி ரைட்டு வாங்க. என்ன இருக்குது எனக்கு தெரியல. வண்டியில் ஒன்றும் இல்லைன்னு தான் பார்த்தாலே தெரியுது. இன்னைக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்காரு பார்க்கலாம். பாத்திரம் நான் தூக்கலங்க. இன்னைக்கு நான் சாக்கு பாத்திரம் இங்கே இருந்தால் தானே தூக்குறது. ஒரே ஒரு சின்ன கலந்தே இருக்குது. அதில் பாத்திரமே இல்லாத மாற்றிட்டு ஏதாச்சும் ஒரு 2 பாத்திரம் எடுத்துகிட்டு வருவோம். அலுமினிய பாத்திரம்னு சொன்னாக்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த சின்ன பாத்திரத்தையே யாருக்காவது வேணுமான்னு கேட்டதுக்கு வேண்டாம் வேண்டான்ட்டா. அந்த பாத்திரத்தை அந்த ஒத்த பாத்திரத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்த பாத்திரம். நேற்று ஒரு இப்படி சொன்னீங்கல்ல, நேற்று மொத்தமே 2 காலம் ஒரு அடப்பு இருந்துச்சு. ஒரு காலத்தை நேற்று கொடுத்துட்டு நேற்று வித்துட்டேன். இன்னும் ஒரு காலம் ஒரு அடப்பு இருக்குது. அதை வித்துட்டுதே நான் பாத்திரம் எடுக்கணும். ஒரு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதை மாற்றவே முடியாது. மாற்றவே மாட்டேன். ஆமாம். வியாபாரம் பார்த்தீங்கன்னா டைம் இப்போ என்ன இருக்குது, 3 வீடு தான் ஏறி இருக்கோம். கார்போர்டாக வாங்கி நிறச்சிட்டோம் வண்டியை. வியாபாரம் கிடச்சிருக்கு ஆக மொத்தம். சரி வந்ததுக்கு என்னத்தையோ கடவுள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லாமல். நேற்று இந்த பக்கம் தான் வந்தோம், முந்தா நேற்று இந்த பக்கம் தான் வந்தோம். என்ன முந்தா நேற்று இந்த பக்கமா? இல்லை நேற்று மட்டும் தான் அந்த பக்கம். முந்தா நேற்று கல்லூர் பக்கம் போயிட்டோம். இது நேற்று இந்த பக்கம் வந்துட்டு நேற்று ஏன் வீடியோ போடலன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்கள் சரக்கெல்லாம் வியாபாரம்லாம் இடையே போட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது மணி 7:15. பிரகதி 3 ஃபோன் போட்டுட்டேன். என்ன வந்துட்டீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு. அதனால தான் நேற்று வீடியோ போட முடியாது போச்சு. என்னம்மா அப்படி வச்சிருக்க? என்னைய சொல்லுவேன், நீ ரொம்ப கருப்பாக காமிக்கிறமா என்னைய. என்னம்மா நீ சிவப்பாயிட்டன்றதுக்காக என்னைய கருப்பாக காமிக்காத. என்னவோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க மறுபடியும் சொல்லுங்க. நீ சிவப்பாயிட்டன்றதுக்காக என்னைய கருப்பாக காமிக்காத அப்படின்னு சொன்னேன். என் புருஷனை பொறுத்த வரைக்கும் தாங்க நான் ஜெகப்பே. உனக்கு என்ன குறை? அப்படி சொல்லிடி தங்கம். அப்படி சொல்லுங்க. வீடியோவா போச்சு. இல்ல இந்த கால்ல தட்டிட்டு விழுந்திருப்பில்ல நேரம், அதுக்காக சொன்னேன். ஆமா நீ வேற எதுவும் நினைச்சுக்காத. நினைச்சுக்கலடி தங்கம். சரி ஓகே சரி. வியாபாரத்தை முடிச்சுட்டோங்க. இந்த ஒரு வீடு இருக்குங்க, எப்பவும் உங்ககிட்ட வர முடியாது. இவர் சொல்லுவார், ஏன்டி நீ எங்கிட்ட இன்னும் இவர் ஏற்றினாருன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் என்ன ஒவ்வொருத்தவங்களும் 40 சாக்கு 50 சாக்கு ஏற்றுவாங்க. அப்படி கிடையாது. அவங்கெல்லாம் டாக்காக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. நல்லா வந்து திருப்பி ஒரு நாளைக்கு அட்டி போட்டு ஏற்றுவாங்க. நம்ம கிடைக்கிறத அப்படி டப்புக்குன்னு வண்டிக்குள்ளே தூக்கி போட்டாக்க நம்ம அதை கொண்டு வந்து சாக்காக்கிட்டு இருக்கும்போது வேணும்னு செய்வோமா? இப்போ அதிலே நேரத்தை போக்கிடுவீங்களா? இப்போ சாக்காக்கிட்டே நிற்கிறீங்களா? இப்போ நான் அந்த வீட்டில் வந்து எடுக்க முடியாது. ஓடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், அப்படியே போட்டு வரும். லாஸ்ட்டில் கட்ட போகும்போது என்ன சொல்லுவாங்க, வண்டியை நிறச்சிட்டாரு. அது போடும்போதும் அந்த வார்த்தைக்கு சொல்லணுமா இல்லையா? கரெக்டாக சாக்காக்கி அட்டி போட்டு வைங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லணுமா வேண்டாமா? இது எந்த ஊருக்கு நாங்கள் வந்திருக்கோம்னா அப்படியே திருப்பி காமிச்சாண்டா. ஓடப்பல்லான்னு சொல்லுவோம் இந்த ஊர். அதாவது கருப்பூர்னு சொல்லி நம்ம போனோம் பார்த்தீங்களா, ஏற்கனவே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த ரோடு தான் இந்த ரோடு. இது ஒரு 5-6 ஸ்டாப்புக்கு 5-6 ஸ்டாப்பா சொச்சம் ஒரு 10 ஸ்டாப்புக்கு முன்னாடியே இறங்கிக்கிறது தான். அதுக்கு பேர் தான் ஓடப்பள்ளம். பார்த்திங்களா, இங்கிட்டும் வீடு இருக்கும், இந்த சைட்லேயும் வீடு இருக்கும், நடுக்கிற ரோடு இருக்கும். அப்புறம் இப்படியே போனால் இந்த ரோட்டுகள்லேயும் ரோடு இருக்கும். இப்போ இந்த ரோட்டில் தான் போய் இந்த ரோட்டில் வண்டி போகாதுன்னு என் புருஷன் நிறுத்தி போட்டிருக்காருங்க. இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு அதிசய புருஷனை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இந்த ரோட்டில் வண்டி போகாதாங்க. இந்த ரோட்டில் வண்டி போகுமா போகாதா? இந்த ரோட்டில் இவ்வளோ தூரம் கீழே கொண்டு போய் நடக்க வச்சு கூட்டிகிட்டு வர்றாரு. இந்த லாஸ்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு நடக்க வச்சு அங்கேருந்து தூக்கிட்டு வர்றோம். நான் சொல்லிக்கிட்டே வரேன், ஏண்டி முத்து இந்த வண்டி இந்த ரோட்டை தாண்டாது, இந்த ரோட்டில் நாங்கள் நடந்து போகணும். இதுதான் எங்கள் வண்டிக்கு உள்ள மவுசு. வண்டியை எப்படி வண்டி நம்ம வண்டியை பார்த்தாலே வண்டி புதுசாக இருக்குது, என்ன புதுசாக இருக்குன்னு கேட்குறாங்களா? அப்படியெல்லாம் வச்சனாலதான் வண்டி எப்பவும் புதுசாக இருக்குது. எப்பா இப்படி வச்சிருக்கக்கூடாதுப்பா, இப்படி வச்சிருக்கக்கூடாது சாமி. இப்படி வண்டி யூஸ் பண்ணணும். என்னப்பா நீங்கள் ஓட்டுங்க. அதுதான் பார்த்து ஓட்டக்கூடாது. சும்மா கல் முள் ரோடெல்லாம் ஓட்டணும். சரி சரிங்க. நமக்கு டீ கடையில் போய் பேசுவோங்க. என்னடி தங்கம்? பேசிடுவோம். டீ கடைக்கு போயிடுவோம். டீ கடைன்னா நம்ம முதல்ல நிக்கணுங்க. கூட்டத்துல எங்கேயாச்சும் ஒரு மூலையில நின்னுக்கிட்டு டீ கடைக்குன்னு யாராச்சும் சொல்லிடக்கூடாது. முதல் அட்டெண்டன்ஸ் நம்ம போட்டுறோம் கையை தூக்கிட்டு. வாழையை பாருங்க. வாழையா? சரி, ஒரு சாக்குக்கு இடம்பத்துல ஒரு வண்டியை கூட்டிட்டு வந்துடுறியா? அப்படித்தான் நினைக்கிறேன். தேடுறாரு 1 மணி நேரம் அந்த சாக்கை இதுல போடுறதுன்னு. வாங்க டீ குடிக்கலாம். ஆமா, டீக்கு
முத நாள்லாம் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். காமிச்சா நம்ம சாப்பிட்டு முடிச்சது தான் காமிக்கிறேன். முதல் நாளில் எண்ணெய் கறி சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்போங்க. ஆனால் டீ கடைக்கு வந்தோடனே நமக்கு எண்ணெய் கறிக்கு தான் போகுது, கண்ணெல்லாம் போகுது. அப்படியே அடுத்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க திங்கும்போது ஆளுக்கு எச்சு இவர் திங்கும்போது நான் வாய பார்க்க முடியாது. நானும் தின்னுட்டேன். சரி வாங்க டீ சாப்பிடலாம். டீ சாப்பிட்டு பேசுவாங்க. ஹாய் எல்லோரும், என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? நம்மளும் வியாபாரத்தை முடிச்சாச்சு, சரி வீட்டுக்கு கிளம்பிடலாமே அப்படின்ற ஒரு பட்சத்தில் உங்கள்கிட்ட பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். எல்லாரும் மத்தியான சாப்பாடு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் 2:44 ஆச்சு. இந்த வீடியோவே உங்களுக்கு எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. நாளைக்கு தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு சரக்கெல்லாம் தூக்கிட்டு போக வெறும் புக்கும் பொட்டாசியமா இருக்குது. அதாவது டக்குன்னு தூக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அலுமினியம் இரும்பு அப்படின்னா டக்குன்னு தூக்கிடலாம், சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். இந்த புக்கு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து வேற ஐட்டம்ஸ் மாதிரி இந்த சட்டையை கிழிச்சு அதை இதை கிழிச்சு கொண்டு எடை போட்டுட்டு பில் ஆக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகி போயிடும். அதனால தான் நேற்றும் லேட்டு, இன்றைக்கும் கொஞ்சம் லேட் ஆகும் தான் நினைக்கிறேன். நிறைய புக் இருக்குது, கொஞ்சம் லேட் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். சரி போயிட்டு எப்படியா இருந்தாலும் முடிந்தால் இன்னைக்கு வரும், இல்லாட்டி நாளைக்கு இந்த வீடியோ வரும். ஓகேங்களா? நாளைக்கு தான் வரும். அப்புறம் நிறைய பேர் காமெடி வீடியோ போடுங்கக்கா, காமெடிக்காக வெயிட்டிங் இருங்க. சத்தியமாக லென்த்து காமெடி எங்களுக்கு யோசனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் போட்டுருவோங்க. எங்களுக்கு ஒரு 20 மினிட் 15 மினிட் வீடியோ எடுக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது? வீடியோ எடுத்து விட்டால் மட்டும் பற்றி அதை எடிட் பண்ணணும். அதுக்கு உண்மையிலே டைம் கிடைக்கலன்னா காலையில் நேரத்தில் வியாபாரத்துக்கு போகணும் வரணும், அந்த மாதிரி தான் ஒரு யோசனையிலே ஓடிக்கிட்டு இருக்குது. நாங்கள் எப்படியும் ஒரு 10 நாள் வீட்டில் இருந்து தான் நீ காமெடி போடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது எப்போன்னு தான் தெரியலை. ஏன்னா சாயந்தரம் டைமில் போனோம்னா நமக்கு காமெடி வீடியோ எடுக்க நேரம் கிடைக்காது. வீட்டில் இருந்தால் மட்டுமே நமக்கு காமெடி வீடியோ லென்த் வீடியோ எடுக்க முடியும். ஷார்ட்ஸ்னா அப்படி கிடையாது. நம்ம வியாபாரத்துக்கு போகையிலே எடுத்து ஆனால் காமெடி வீடியோ எடுக்கணும்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அந்த கலரு சன்செட் கிடைக்காது, அதனால வெளிச்சம் கிடைக்காது. சரி ஓகே, எப்படியாச்சும் எடுத்து விட ட்ரை பண்றோம். என்னன்னா நிறைய பேர் லென்த் வீடியோ விட காமெடி வீடியோ போட்டா தான் நமக்கு வியூஸ் அதிகமா. ஆமா கண்டிப்பா, அது உங்களுக்கு தெரியும். வியூஸ் அதிகமா போனா தான் பணம் அதிகமா வரும். ஸோ அந்த பணமே அதிகமா வரலைனாலும் பரவாயில்ல, நமக்கு உறவுகள்கிட்ட கிடைக்கிறது போதும். நம்ம உறவுகள்கிட்ட பேசின மாதிரி இருக்குமேங்கிறதுக்காக தான் நாங்கள் பேசி போட்டுக்கிட்டு இருக்கோம். காமெடியும் கிடைக்கலங்க, உண்மையிலே அதுதாங்க நிஜம். கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துருவோங்க. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு கொஸ்டினா? சரிம்மா ரைட்டு. சரி அடுத்தது என்ன கேட்டேன், நிறைய பேர் இன்னைக்கு காலையில் போட்ட வீடியோவில் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்னன்னா ஏன்னா அந்த கேள்வி கேட்டீங்க, என்னையும் திட்டிருக்கிறாங்க, ஏன் நீங்கள் அந்த கேள்விக்கு அப்படி ஒரு பதில் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அக்காவையும் சத்தம் போட்டிருக்கிறீங்க. நிறைய பேர் பேசியிருக்கிறீங்க. பாதி பேர் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, எதுக்காக அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்துருக்கிறீங்க. அந்த கேள்விக்கு பதில் வந்து அந்த மியூசிக்கில் இருக்குது. உண்மையிலே நான் வந்து அந்த என்னுடைய பதிலாகத்தான் அந்த மியூசிக்கவே லாஸ்ட்டில் வச்சேன். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னாக்கும், நான் வந்து வாழ்க்கையிலே வந்து என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பிடிச்ச பொண்ணு அப்படின்னு சொன்னால், பொண்ணுங்களில் பிடிச்சது வந்து எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சி தான் உன்னை நான் லவ் பண்ணேன். பிடிச்சதுனால தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணினேன். அதை நீ 18 வருஷம் கழித்து நீ அந்த கேள்வியை கேட்டோன்னே நான் ஸ்ட்ரக் ஆகிட்டேன். நான் என்ன பதில் சொல்கிறதுனே எனக்கு அந்த கேள்விக்கு தெரியலை, அதனால் நான் சொல்லலை. ஓகேவா? என்னம்மா அழுதுருவாங்க, ஏதாச்சும் பேசினாலே அழுகலை. ஓகே புரியுது. நான் எப்படி சொல்றது, கேட்கக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். அதாவது நான் இந்த கேள்வி கேட்டு 2-3 நாளாச்சு அந்த வீடியோலாம் எடுத்து. நான் என்ன நினச்சேன்னா, அந்த வீடியோ எடுத்தோன்னு அவங்க கேட்டாங்களா, சரி நான் அந்த வீடியோவை எடிட் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருவோம்னு நினச்சி தான் அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி காலையில் ஷார்ட்ஸ் ஒன்றுமே எடுக்கலைன்னொன்னே சரி எடிட் பண்ணி விட்டுருவோமே அப்படின்றதுக்காக எடிட் பண்ணி விட்டுருந்தேன். நான் எப்போ என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்சர் தான் அவங்க வச்சுருப்பாங்க. அந்த இதில் வந்து என்னட்ட பார்த்து கேட்டது வந்து அவங்களுடைய அது ஒரு இன்செக்யூர்னு சொல்ல முடியாது, அதை பயந்துக்கிட்டு இருக்காங்கன்றது மாதிரி கிடையாது. நான் வீடியோவில் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த கேட்டேன், எதுக்கு அப்படி கேட்டேன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அத்தனை பேர் செட்டில் வேலை வைத்தாங்க, இருந்தாலும் சரி என்னை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்ல காரணம் என்னன்னு எனக்கு தெரியலை, அதுதான் ஒரு இது. இன்னொன்று வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் என் கூட பிடிச்சி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்ற ஒரு டவுட்டு. நம்ம இவ்வளோ கருப்பாக இருக்கோம் அப்படி இப்படின்ற சொன்னாங்க. அதான் நான் சொன்னேன், கருப்புன்னு நீ முன்னாடி கருப்பாக இருந்த, நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. அதை நான் கருப்பு நிறமாக உன்னை பார்த்துருந்தால் கண்டிப்பாக அதுக்கு பேர் லவ்வே கிடையாது. நேரத்தை பார்த்து வர்றது லவ்வே கிடையாது. அதுக்கப்புறம் நீ எவ்வளவோ கலர் டெவலப் ஆகி இப்போ என்னையோடலாம் கலர் ஆகி போயிட்டு அது வேற காரியம் கலராகி போயிட்டு அது வேற காரியம். இருந்தாலும் கலரை பார்த்து வர்றது லவ் கிடையாதுன்னு தான் நான் நினைப்பேன். அதனால தான் அப்படி தான் நான் வச்சுக்கோங்களேன். எனக்கு அது ஒரு ரொம்ப ஃபீலிங்காலாம் சொல்ல மாதிரி தெரியாது. எனக்கு அழுதுகிட்டே எனக்கு வந்து அது எப்படின்னா எந்த விஷயத்த பேசினாலும் வந்து ஒரு ஃபீலிங் மனசுக்குள்ளே இருக்கும். அது கண்ணீரை எனக்கு வெளியில் வராதுங்க. அதனால் நான்
எதையும் வெளியில் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஒரு திறந்த புத்தகமாக சொல்ல தெரியாது எனக்கு, அவ்வளோதான். அதுதான் என்னுடைய பதில். ஓகேங்களா? இடியப்பம் மாதிரிங்க, சிக்கலாத்தான் இருக்கும், ஆனால் சாப்பிட ருசியா. இந்த மாதிரி தான் நமக்கு பேச தெரியலன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? எப்படி அழகாக சொல்லிட்டா பார்த்தீங்களா? இடியப்பம் மாதிரி தான் என் மனசு, சிக்கலாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக. மனசு கிடையாது, அவரோட அன்பு நமக்கு புரிஞ்சுக்க முடியாது. எல்லாம் ஒன்று வைக்கலையா என்ன இப்படி இவர் பாசம் வச்சிருக்காரா வைக்கலையா அப்படின்னு தோணும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி சிக்கலாக இருக்கும், ஆனால் சாப்பிட நல்லா தான் இருக்கும். ஐயோ ஐயா. ஓகே ஓகே ஓகே, எப்படியோ புரிஞ்சுக்கிட்டா சரி தான். என்னங்க சரி ஓகே. அப்புறம் ஏன் இந்த கேள்வி கேட்டீங்கக்கா, எதுக்காக அப்படி கேட்டீங்கன்னு என்னை கேட்டவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். எப்போவுமே எங்கள் முத்துக்கு வந்து இப்போ கட்டாயத்துக்காக கல்யாணம் பண்ண மாதிரி தான் என்னோடய ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னா கல்யாணம் பண்ண அந்த செகண்டும் சரி பாசம் அவர்கிட்ட இருக்குது, ஆனால் எப்போவுமே அவராக என்னை தேடி வந்து பேசினது கிடையாதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் இப்போ ஒரு லெட்ரு கொடுத்தா தான் அதுக்கு மறு லெட்ரு எனக்கு என்னை நோக்கி வரும். அதே மாதிரி எனக்கு முடியலைன்னா என்னடி பண்ணுது அப்படின்லாம் இப்போ கேட்குறாங்க, முன்னாடியெல்லாம் கேட்டது கிடையாது. முன்னாடினா கல்யாணத்துக்கு லவ் பண்ண புதுசில். இப்போவுமே எங்கள் அத்தைக்கு ஒன்றுனா ஒரு 10 வட்டம் 15 வட்டம் ஃபோன் போயிடும், என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அந்த எங்கள் அத்தைக்கு இப்போ ஒரு சின்னதாக சொல்கிறேனே, ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணாங்க இப்போ இடையில. அப்போ எங்கள் முத்துக்கு எங்கள் அத்தை பக்கத்தில் இல்லாத ஒரு ஃபீல் அவங்க உடம்பு மனசளவில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அது என்னால் பார்த்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க எனக்கு உணர முடியாதாங்க, அது ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. ஸோ இதே அவங்க வீட்டில் பார்த்துருந்த பொண்ணாக கல்யாணம் பண்ணியிருந்தா அவங்க பக்கத்தில் இருந்து பார்த்துருப்பாரோ, அதை நம்ம பிரித்து கொண்டு வந்தனால நம்மளை கட்டிட்டோமே அப்படிங்கிறதுக்காக நம்மக்கிட்ட இருந்து வாழ்கிறாரோ அப்படிங்கிற ஒரு தாட்லாம் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் இது இருக்காது, பட் இருந்தாலும் எனக்குள்ளே இருந்த கேள்விக்குறிகளை அவர் கேளுன்னு சொன்னேன். அடுத்த செகண்டே டக்குன்னு கேட்டுட்டே. மற்றபடி நான் சந்தோஷமாக தாங்க இருக்கேன், என்னை நல்லா பார்த்துக்கிறாரு. அவங்க வீட்டாளுங்க பொண்ணு பார்த்து கட்டியிருந்தாங்கன்னா நல்லா அழகான பொண்ணா பார்த்து கட்டியிருப்பாங்க. இல்லை இருந்தாலும் சொல்கிறேன், கட்டியிருப்பாங்க. என்னமோ எத்தனை பேர் அழகா வந்து இருந்திருந்தாலும் அழகான பொண்ணா பார்த்து கட்டியிருந்தாலும் இவ்வளவு அழகான பொண்ணா பார்த்து கட்டியிருக்கவே முடியாது. சரி விடுங்க, ஏன்னா என் அன்பை யாராலையும் கொடுக்க முடியாது. நான் தான் அவரை நல்லா பார்த்துக்க முடியும், அது எனக்கு 100% உண்மை. என்னைய மாதிரி யாரும் பார்த்துக்கவும் முடியாது. என் முத்தை நான் சொல்கிறேங்க, அவங்கவுங்க வீட்டுக்கார அவங்கவுங்க நல்லா பார்த்துப்பீங்க. என்னால் தாண்டி உன்னை பார்த்துக்க முடியும், என்னால் மட்டும்தான் பார்த்துக்க முடியும். சரி ஓகே விட்டுருங்க, அடுத்த கொஸ்டினுக்கு வாங்க. போதும் சரி, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடுவேனாங்க. கண்மை போயிருமோ? அதை நான் மனப்பூர்வமாக ஒத்துக்குவேன். அழுதாலும் கண்மை போகாத ஒரு கண்மை இருக்கு. இந்த மாதிரி கண்மை இன்னும் கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சா வாங்கி தரேன். என்ன உனக்கு அதிகமாக தேவைப்படும் அந்த கண்மை, ஓகேவா? சரி ஓகே ஓகே. அடுத்த கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க மெசஞ்சரில் வாய்ஸ் மெயிலாக கேட்டிருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்கா நீங்கள் வந்து காலையில் அதாவது ஒரு நாள் வீடியோலையும் நான் பார்த்துட்டேன், இன்றைக்கி ஒரு நாள் எங்கள் வீட்டில் உள்ள ரொட்டீன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்ட வீடியோலையும் பார்த்துட்டேன். டெய்லி நீங்கள் போடுற காலையில் சாப்பாடு போடுறதா இருக்கட்டும், நைட்டில் உள்ள வீடியோவாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் நீங்கள் போடுறீங்க, அப்லோட் பண்ணுறீங்க. எந்த ஒரு வீடியோலையுமே நீங்கள் சாமி கும்பிட்டு நான் பார்த்ததே, சாமி கும்பிட்டு பார்த்து வைரமே அப்படின்னு தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். கேளு, சாமி ஒரு சொல்லி முடிச்சுக்கிறேன். சாமி கும்பிட்டு நான் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பசங்கக்கிட்ட டெய்லி ஸ்கூலுக்கு போகிறாங்க டாட்டா காமிச்சு சொல்லும் போதெல்லாம் பசங்களும் ஒரு 2 நிமிஷம் நின்று சாமிக்கிட்ட ஒரு கையெடுத்து கும்பிட்டுட்டு போகல. அந்த பழக்கத்தை நீங்கள் பழகி கொடுக்கலையா, இல்லை நீங்கள் அது வீடியோவில் வேண்டாமேன்னு நினச்சி காட்ட மறுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதில் வந்து நான் உண்மையை சொல்லணும்னா, நான் பெரும்பாலும் சாமி வெள்ளி செவ்வாய்க்கு தான் கும்பிடுவோம் காலையில். ஆனால் வீட்டை விட்டு இறங்கும்போது மனசளவில் நான் நினைக்காத நிமிஷம் இருக்காது. அது மாதிரி காலையில் எந்திரிச்சது என் தங்கத்தை கும்பிடுவேன். என் தங்கத்தை நெத்தியை தொட்டு ஒரு கும்பிட்டுட்டு போயிடுவேன், தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு போயிடுவேங்க. அது ரெகுலராக நடக்கக்கூடிய. கையில் தொட்டு கும்பிட மாட்டாங்கன்னு இருடி அடங்கடி அப்படின்ட்டு போயிடுவேன். ரெண்டாவது அதே மாதிரி படுக்க போகையிலையுமே எப்போவுமே எப்படி நான் அந்த நாளை தொடங்கணும் அதே நாளோட தான் நான் படுக்கவும் போவேன். அது ஆக மொத்தம் என்னோட சாமியும் என் முத்தா தான் நான் நினச்சிருக்கேன். அதுக்காக சாமி இல்லைன்னு கிடையாதுங்க, சாமியை கும்பிடாமல் நான் கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வீட்டை விட்டு வெளியில் இறங்கும்போது, கடவுளே நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறோம், நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பணும்னு கும்பிடுவேன். என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது, கடவுளே நல்லபடியாக ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லபடியாக திரும்பி வரணும், நல்லா படிக்கணும், நீண்ட ஆயில கொடுக்கணும், ஆரோக்கியமான உடம்பை கொடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் வேண்டுவோம். தம்பிங்க என்ன பண்ணுவாங்க, போகும்போது இந்த ஸ்கூல் ஃப்ரெண்டுகள்லாம்
அப்படி கும்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி கும்பிட்டுட்டு போவாங்களே தவிர முட்டி போட்டு சாமி கும்பிடுவோம்னு நாங்கள் கும்பிட்டது கிடையாது. நாங்களாம் அந்த கார்த்திகை மாதம் இந்த நம்ம சாமி கும்பிடணும் பூஜை இருக்கு வாங்கடா அப்படின்னு சொன்னால் மட்டும் வருவாங்க. இல்லைன்னா அவங்களும் அதை பெரும்பாலும் அதை யோசிக்கிறது கிடையாது. நாங்கள் பழகி கொடுக்கலேங்கிறதா உண்மைன்னு இருக்கலாம். இப்போ நாங்கள் பண்ணியிருந்தா தானே அவங்களும் பண்ணுவாங்க. அவங்க கும்பிடுவாங்க. நாங்கள் டெய்லி விளக்கேற்றி சாமி கும்பிட்றதெல்லாம் கிடையாதுங்க. வெள்ளி செவ்வாய்க்கு விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம். அதுவும் சாயந்தர டைமில் தான் மேக்ஸிமம் இருக்கும். இப்போ விளக்கேற்றி சாமி கும்பிட்ட அன்றைக்கி மீன் குழம்பெல்லாம் வச்சுருக்கீங்களான்னு கேட்டால் மேக்ஸிமம் இருக்கும். ஆனால் குளிச்சுட்டு வந்தபாடு நாங்கள் சாமியை கும்பிட்டுட்டு தான் சாப்பிட போவோம். ஆமாம், அந்த மாதிரி இருக்கும். குளிச்சுட்டு வந்து சாமியை கும்பிட்டு விளக்கெல்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் தான் சாப்பிட போவோம். அது ஒன்று நடக்குது. ரெண்டாவது, நம்ம எனி டைம் வீட்டில் கறிமீன் வைக்கிறனாலேயே வெள்ளி செவ்வாய்க்கு எங்கள் முத்து மேக்ஸிமம் விளக்கு போட்டுருவாங்க. குளிச்சுட்டு வந்த உடனே விளக்கு போட்டுருவாங்க. நான் கொஞ்சம் குளிக்க லேட் ஆயிருமேங்கிறதுக்காக முத்து குளிச்சுட்டு விளக்கு போட்டுருவாங்க. லேடிஸ் தான் விளக்கு போடணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நான் எங்கள் வீட்டில் அதை கூட நாங்கள் யோசிக்கிறது இல்லைங்க. நான் தான் விளக்கு போட்டுருவேன். அவங்க டைம் கிடச்சா அவங்களும் போட்டுருவாங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டால், சாமி மேலே நமக்கு பக்தி இல்லாமல் கிடையாது. சாமியை யாரும் கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதும் கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரெஸ்ட்டாக இருக்கிறப்ப நான் கோயிலுக்கு போயிட்டு எல்லாரும் பேரில் அட்டன் இவங்களுக்கு வேலை அதிகம். நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். இவங்களுக்கு வீட்லேயும் வேலை பார்த்துட்டு பசங்களுக்கும் சமைச்சு கொடுத்துட்டு வியாபாரத்துக்கும் வந்துட்டு இந்த மாதிரி வர்றதுனால அதுக்கான நேரம் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் மனசில் எப்பவும் தெய்வத்தை நினச்சிட்டே தான் இருப்பாங்க. தெய்வத்தை நினைக்காத நிமிஷம் இருக்காது. ஆனால் விளக்கேற்றி சாமி கும்பிட்றது வாரத்தில் 2 நாள். அதுவும் முத்து தான் மேக்ஸிமம் செய்வாங்க. நான் ஒரு நாள் எப்பயாவது ஒரு டைம், முத்து இல்லாத டைமில் நான் செய்ய வேண்டி வரும். அதுவும் இல்லாமல் முத்து குளிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சுன்னா நான் குளிச்சிட்டேன்னா நான் செய்ய வேண்டி வரும். அதை நாங்கள் பெருசாக கருதலை. அதாங்க நிஜம். அடுத்து நீங்கள் அக்காட்ட கொஸ்டின் கேட்டு ஷார்ட்ஸ் போட்டிங்கல்ல இன்னைக்கு, அது ஸ்பாட்ல கேட்டிங்களா இல்லை ஆல்ரெடி பிளான் பண்ணி கேட்பீங்களான்னா எனக்கு இது சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிளான்லாம் எங்களுக்குள்ள இருக்காது. இப்படி நாங்கள் வியாபாரத்துக்கு போய்கிட்டு நான் அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது உங்கள் வீட்டு பழசெல்லாம் பறக்கும்போது நானும் நின்றுட்டு இருப்பேன். இந்த மாதிரி பேசும்போது எனக்கு ஏதாச்சும் தோணும் பார்த்தீங்களா, அந்த டயத்தில் தோணும் போது டக்குன்னு ஃபோன் எடுத்து ஆன் பண்ணி வச்சுட்டு இவங்க நடந்து வந்தாங்களாக்கு வாமா அப்படின்னு சொல்லி சாதாரணமாக பேசி தான் நான் அந்த கேள்வியை கேட்பேன். அதே மாதிரி ஸ்பாட்டில் தோன்ற விஷயத்தை தான் இவங்க கேட்பாங்க. இவங்க பதிலாகவும் சொல்லுவாங்க. அது சில விஷயங்கள் நாங்கள் எடுத்து வச்சு எத்தனையோ வீடியோ டெலிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா சில நேரத்தில் இவங்க கேட்ட தமாஷா பேசிடுவாங்க, சென்டிமெண்டா வந்துரும், அந்த மாதிரி வந்துரும், ரொம்ப கோவமா வர்ற மாதிரி வந்துரும். வியாபாரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பேசாம இருக்கீங்களா இல்லை நானே வியாபாரம் இல்லாமல் இருக்கேன்னு ஏதாவது சொல்லிடுவாங்க. அந்த மாதிரியும் நடக்கும். அதில் ஏதாவது என் மனசை டச் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம உறவுகளாகிய உங்கள் மனசையும் டச் ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும். அது காரணத்தினால அதை நான் எடிட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டுருவேன். அது அந்த நேரமாக எங்களுக்கு தோன்ற கேள்வியும் அந்த நேரம் அவங்களுக்கு தோன்ற பதிலும் தான் அது. ஓகேங்களா? அடுத்து, அண்ணா என் தந்தையும் இந்த வியாபாரம் தான் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமாக ஆரம்பத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் இப்போ நல்ல நிலைமையில் தான் இருக்கோம். ஆனால் அந்த வியாபாரத்தில் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு எங்கள் தந்தை மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே கஷ்டம்தான் உங்களுக்கும் இருக்கும் அண்ணா. உங்களை மாதிரி 4 வியாபாரி உங்கள் முதல் நாள் வியாபார அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எப்போது அக்காவுடன் வரட்டும் என்று முடிவெடுத்தீர்கள்? அக்கா என் கூட வரட்டும்னு முடிவு நான் எடுத்தது கிடையாது. அது நீங்கள் லவ் ஸ்டோரி பார்த்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இது எப்படிமா, அக்கா கூடத்தான் நான் போனேன். அதுதான் மெயின். இங்கே கேரளாவுக்கு வந்த புதுசில் இவங்க கற்றுக்கிட்ட வியாபாரம் இது. அந்த வியாபாரத்தையும் வியாபார யுத்திகளையும் சாந்தா தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. கண்டிப்பாக பெரிய மல்லு உத்தி. ஏங்க எந்த வியாபாரத்தில்மா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு நேக்கு இருக்குது, அதுக்குன்னு ஒரு யுத்தி இருக்குதா இல்லையாங்க? சாதாரணமாக நம்ம இப்போ யாரோ ஒருத்தவங்களை இப்போ ரோட்டில் போகிறவங்களை கூப்பிட்டு இந்த வியாபாரத்தை பாருன்னு சொன்னால் பார்ப்பாங்களா? பார்க்குறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. பிளாஸ்டிக் என்ன விலை கிடைக்கணும், இதெல்லாம் என்ன விலை கிடைக்கணும், எப்படி எடுக்கணும் என்னன்னு தெரியாது. வியாபார நேக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த நேக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தது அவங்க தான். அதுலேருந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து சாந்தா என் கூட வியாபாரத்துக்கு வர தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தான் நான் மெயினாக சொல்ல வரேன். என்னென்னா அதாவது ஒரு பொண்ணு வீட்டையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு நேராக வியாபாரத்துக்கும் வந்து புருஷனுக்கும், அதாவது எப்படி சொல்கிறதுனா புருஷனுடைய சம்பாத்தியத்துக்கும் கூட உதவுறதா இருக்கட்டும், குடும்பத்தையும் ஓட்டிக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பங்களிக்கிற பொண்ணுங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக. ஆனால் இருக்காங்க, சாந்தா மட்டும்தான் நான் சொல்ல மாட்டேன், இருக்காங்க. ஆனால் அந்த கணவனுக்கு அந்த மாதிரி பொண்ணுங்க மனைவியாக கிடைக்கிறது ரொம்ப 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 ரேர். அப்படி கிடைச்சதில் எனக்கு ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறதுனா 100க்கு 200% நான் கொடுத்து வச்சவன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அன்புலையும் சரி அரவணைப்பிலையும் சரி எப்படி சொல்கிறது, குடும்பத்தை பார்த்துக்கிறது, பகிர்ந்துக்கிறது, நம்மளுடைய வருமானத்தில் பகிர்ந்துக்கிறது, இப்படி இருந்தால் இப்படி போகணும், இப்படி வரணும்னு நம்மளை வழி நடத்துறது, இந்த எல்லா விஷயத்துலையும் நமக்கு முன்னோடியாக நம்ம பொண்டாட்டி இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சாலே அது ஒரு தனி சுகம் தான். அந்த சுகத்தை நான் 4 நாளும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்படி புகழ்ந்து கிடைக்கிற புருஷன் யாருக்கு கிடைக்கும்? அப்படி கிடைச்சா யாரு விடுவா? அதனாலவே இந்த லூசு பின்னாடி சுத்தி 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 வந்தேன். புரிஞ்சுக்கிச்சா? புரிஞ்சிருச்சுமா. செக்குப்படி போட்டு வச்சிருக்கேன் பாத்தீங்களா?
சொக்கு பொடி போட்டு வச்சிருக்கீங்களா? ரைட் ரைட், சொக்கு பொடி போட்டா சரிதான். என்னங்க சொக்கு பொடி போடுறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அதாவது மை மந்திரம் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். எந்த கோயில போய் ராஜாவுக்கு மை வச்சுன்னு சொல்லு அப்படின்னாங்க. மையெல்லாம் இருக்கு இல்லைன்றது ரெண்டாம் பட்சம் தாங்க. மையை வச்சு தான் ஒருத்தருடைய மனசை நம்ம வசப்படுத்தி திருப்பணும்னு நினைச்சாக்க இப்போ இந்த உலகத்தை யாருமே உயிர் வாழ முடியாது, யாருமே இருக்க முடியாது. அதாவது எப்படி சொல்றது, காதலிக்கிறவங்க எல்லாரும் கைகூடியிருப்பாங்க. உண்மைதானங்க. வசியம் மருந்து வச்சு நம்ம ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாக்க இப்போ காதலிக்கிறவங்க நிறைய பேர் காதல் தோல்வியில் எத்தனையோ பேர் இறக்குறாங்க, எத்தனையோ பேர் காதலிச்சவங்களை விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. டக்கு டக்குன்னு எவ்வளோங்க, 500 ரூபாயா இந்தாங்க மைய கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிட்டு போய் அவங்க மேலே தடவி விட்டுவிட்டு அவங்களுக்கு வசியம் பண்ணுறது வச்சிடலாம். அதெல்லாம் சும்மா. மனசு, உனக்கு என்னை பிடிக்கும், நான் உன் கூட தான் வாழ்வேன்னு நினைக்கிறது அந்த மனசு தான். அந்த மனசு சொல்லணும் என்றைக்குமே. இப்போ அவங்க என்னை எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போராடி என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் குடும்பத்துக்காக போனேன்னா மனசில் என் மனசு ஃபுல்லாக நம்ம சாந்தாவா குடும்பமானு வரும்போது அந்த நேரத்தில் குடும்பம்னு தான் என் மனசு சொல்லுச்சு. அப்போ அதுக்காக என் குடும்பம் என்னை வசியம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. நம்ம மனசு சொல்லணும், இன்னார் கூட வாழணும், கடைசி வரைக்கும் இன்னார் கூட தான் இருக்கணும்னு நம்ம மனசு சொல்லணும். அந்த மனசு சாந்தாவுக்கு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் என்னை பிடிவாதமாக பிடிச்சி இழுத்தாங்க. அந்த பிடிவாத குணமும் அந்த அன்பும் தான் என்னை இழுத்துட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு. கண்டிப்பாக அதில் எந்த வசியமோ மையோ மாந்திரமோ எதுவுமே கிடையவே கிடையாது. அப்படியெல்லாம் வரணும்னு நினச்சிருந்தாக்க என்னை விட வசியம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. என்னங்க இப்போ ஏதோ ஒரு படத்தில் டயலாக் சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவனை இழுக்க வேண்டிய அவசியம் என்ன? நம்ம வெளியே பார்த்துட்டு கேரளாவில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பொண்ணு கிடைக்காமலாம் இப்போவும் இருக்கத்தாங்க செய்கிறாங்க. அத்தனை நல்ல என்னை விட அழகழகான டாப்பான பசங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் கிடைச்சிருந்தா. புளியமுத்துக்கும் முந்திரி பருப்புக்கும் வித்தியாசம் இருக்குடி. புளியமுத்து எங்க வேணாலும் கிடைக்கும், முந்திரி பருப்புக்கு விலை கூட அதிகம். சிரிச்சுக்கங்க, சீரிச்சா போகுது. அது கொஞ்சம் சிரிப்பு மூண்டி விட்டேன். முந்திரி பருப்புக்கு காஸ்ட்லி, அந்த முந்திரி பருப்பு தான் இவரு. புளியங்கொட்டை எங்கே வேணாலும் கிடைக்கும் நமக்கு. என்ன வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா சாக்கு கிடக்கும். அந்த மாதிரி மாப்பிள்ளையே கிடைக்காம கிடையாது, கிடைக்கிற மாப்பிள்ளையும் நல்லா கெத்தா கிடைக்கணும். இந்த மாதிரி மேலே ஒன்றும் இல்லை. சரி ஓகேங்க. மாதிரி என் தங்கம் என்னைக்குமே தங்கம் தாங்க. நான் ஏன் பண்ணிக்கு சிரிப்பு மூட்டி விட்டேன். நான் ரொம்ப சென்டிமெண்ட்டாக போய்கிட்டு இருக்கேன். ஆமாம், காலையிலேயும் சென்டிமெண்ட் வீடியோ புகழ்ச்சி ஆயிப்போச்சு. சும்மாவே சொல்றாங்க வஞ்ச புகழ்ச்சி புயல்னா என்ன, வஞ்ச புகழ்ச்சின்னு அப்படின்னு வேற சொல்றாங்க. எப்படியோ என் புருஷன் என்ன புகழ்றதும் நான் என் புருஷனை புகழ்றதும் நாங்களா புகழ்ந்துக்கிட்டாதே. அடுத்தவங்க யாரும் எங்களை புகழ போறது கிடையாது, நம்மளா புகழ்ந்துக்கோம். ஓகேவா? நம்மளா புகழ்ந்துக்கோம், நாங்க புகழ்ந்துக்கிறோம். ஸோ அடுத்தவங்களை ஏசி தான் போடக்கூடாதே தவிர தன்னைத்தானே பேசி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்கிறதா என்னோட தாட்டு. நெக்ஸ்ட் என்னமோ கேட்டிருந்தாங்களே, ஐயோ மெயினான கேள்வி கேட்டீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது சொல்லிருங்க, அந்த கேள்வி எனக்கு ஞாபகம் வந்துடும். அதுக்கு ஞாபகம் வந்துருமா? அப்படி நான் பேசணும்னாக்க இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டாக்க, நீங்க அம்மா பிள்ளை எனக்கு சொல்லிட்டோமோ? சொல்லிட்டோம் நேற்று. அம்மா பிள்ளையா நீங்க என்ன மெட்டி ஒலி சீரியல்ல வர்ற அம்மா மாதிரினா நியாயம் எதுவோ அதன்படி பேசுற ஆளு தாங்க நானு. இல்லங்க நியாயம் அம்மா பக்கத்தே தப்பா இருந்தாலும் இவர் அம்மா பிள்ளை. இதுக்குதான் அந்த கேள்வி சபிதா நீங்க கேட்டுக்கிட்டீங்களா? இதுக்கு தான் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லவே இல்லை. சொல்லுவேன். இப்ப நான் ஒரு தப்பே பண்ணல. எங்க அத்தையே என்னைய கண்டிச்சு திட்டி இருந்தாலும் எங்க கட்சி நேரம் எங்க அத்தை கிட்டதே போய் நிற்கும். ஏமா அங்கிட்ட நான் இல்லாதப்ப எங்க அத்தையை திட்டுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு முன்னாடி எனக்கு தான் திட்டு விழுவும், எங்க அத்தைக்கு திட்டு விழுகாது. அப்ப அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம், சரி நம்ம பையன் நம்ம பக்கம் தான் இருக்கிறான் அப்படின்ற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் பாத்தீங்களா? அந்த விஷயத்துல எங்க அத்தை ரொம்ப பாக்கியவதி தான். உங்க பையன் 18 வருஷமா உங்க பிள்ளையா இருக்கிறாரு, கவலையே விடாதீங்க. அவங்க நீங்க இருக்கிற வரைக்கும் உங்க பிள்ளை உங்களுக்கு தான். எப்படி சொல்றது, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவரை தங்கமா பெத்து வளர்த்து கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்க பிள்ளை உங்களை மறக்கவும் மாட்டாங்க, வெறுக்கவும் மாட்டாங்க. அந்த செயலை நான் செய்யுங்கன்னு ஒரு நாள் சொல்லவும் மாட்டேன். எப்படியோ முடிஞ்ச மட்டும் ஒத்துமையா இருங்க. அவங்க உங்க ஒத்துமைக்குள்ள என்னை வச்சுக்கங்கன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன். மற்றபடி நீ எங்களுக்குள்ளதான் இருக்க போற. ரைட். ஒருத்தருக்கு ஒரு கண்ணு இருந்தா பொழைச்சிக்கலாம், ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. இன்னொரு கண்ணு, அதாவது 2 கண்ணு போனவங்களுக்கு வந்து 2 கண்ணு இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு கண்ணு கிடச்சிச்சுன்னா அந்த ஒரு கண்ணு எவ்வளோ மேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்படி நான் வந்து நட்டாத்தில் இருந்த மாதிரி இருந்தேன். இப்போ நானே ஒரு வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலும் கண்டிப்பாக இந்த அளவுக்கு நான் வந்திருப்பேனான்னு தெரியல. அந்த மாதிரி கண்ணு இல்லாம தெரிஞ்சேன். ஏன்னா சிங்கம்னார்ல இருக்கும்போது 55 தான் இருந்தாரு, இப்போ 75 இருக்காருன்னா அந்த வெயிட் சாந்தாவோட சாப்பாட்டுனால வேற வழி இல்லாம முழுக்குறாருல.
மென்னு முழுங்கினா தானே டேஸ்ட் இருக்கும், அதனால உடம்புல ஒட்டிக்கிச்சு. உண்மையிலே சூப்பராக தாங்க இருக்குது. சாப்பாடெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. சாப்பாடு நல்லா இல்லைன்னு எங்கள் பசங்களும் சரி நானும் சரி சொல்லாத காரணம் என்னென்னா நல்லா இருக்குது. ஏன்னா சாப்பாடை நம்ம ருசிக்காக சாப்பிடக்கூடாதுங்க, பசிக்காக சாப்பிடணும். அந்த சாப்பாடில் ஒரு பருக்க கிடைக்காம எத்தனையோ ஜீவன்கள் இயங்குறாங்க. ஐயோ நல்லா இல்லைச்சே அப்படின்னு நம்ம ஒரு சாப்பாடை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அப்பாலாம் எங்களை எத்தனையோ தடவை அடிச்சிருக்காரு. எங்கள் அப்பா நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா உள்ளே வந்துட்டாருன்னா முதல்ல நாங்கள் அமைதியாக இருக்கிறோமோ இல்லையோ வாயில் சாப்பிடும்போது சிந்துற சோத்தள்ளி தான் தட்டுக்குள்ளே போடுவோம். பார்த்தா எங்கள் அப்பா ரொம்ப சங்கடப்படுவார். என்ன காரணம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்லிடுறேன், நீங்கள் ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு நினச்சிக்கக்கூடாது. எங்கள் அப்பா சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவோட அம்மாவும் எங்கள் பாட்டியும் எங்கள் அப்பாவும் இதுக்கு போயிருக்காங்க, எங்கேயோ வியாபாரத்துக்கு உப்பு விற்கிறதுக்கு போயிருக்காங்க சின்ன பிள்ளையில். அப்போலாம் எங்கள் அப்பாவுக்கு வந்து நம்ம பிரகதியை விட சின்ன வயசுன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வயசு தான். அந்த மாதிரி போனாங்களாம். அது எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு நிறையா தடவை. அந்த மாதிரி போகும்போது உப்பு விற்றுட்டு ரொம்ப களைப்பில் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கோம். பக்கத்தில் கல்யாணம் நடந்துச்சான். அப்போது எங்கள் பாட்டி என்ன பண்ணாங்களாம், சாப்பாடு கொண்டுட்டு போல இருக்குது. சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டம் அப்போதைக்கு சின்ன பிள்ளையில் இருக்கும்போது. அந்த மாதிரி போகும்போது அம்மா கல்யாணத்தில் போய் சாப்பிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து எங்கள் பாட்டிகிட்ட கேட்டிருக்காரு. அப்போது திட்ட போகிறாங்கடா அப்படின்னு சொல்லி தெரியாத பையன் சின்ன பையன் வந்திருக்கான்னு திட்டிடுவாங்கடான்னு சொன்னது. இல்லை நான் ஓரமாக உட்காந்து சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போனப்போ முதல் பந்தியில் போய் உட்காந்தாராம். அப்போது அந்த கல்யாண பந்தியில் இருந்த ஒருத்தர் எந்திரிச்சு போடா அப்படின்னு விரட்டி விட்டுட்டாங்களாம். வந்துட்டாராம். திருப்பி மறுபந்தி முடிகிற வரைக்கும் அங்கே வெளியிலே நின்றுட்டு மறுபந்திக்கு போய் உட்காந்தாராம். மறுபந்திக்கு போய் உட்காந்துருக்கும்போது அதை மறுபந்திக்கு போய் உட்காரும்போது திருப்பி அவங்க வந்து எந்திரிச்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விட்டுட்டாங்களாம். ரெண்டாவது பந்திக்கும் வந்துட்டு உட்காந்துட்டு மூணாவது பந்தி தொடங்கிருச்சு போன்னு எங்கள் அப்போ தான் எங்கள் பாட்டி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எங்கள் அப்பா சொன்னாரா, வேணாம்மா எப்படியும் போனாலும் திருப்பி என்னை விரட்டி தான் விட போகிறாங்க, வேண்டாம் நான் போகலை, பசியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்கம்மா வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி கூட்டாங்க. அப்போ அந்த வெளியில் வாசலில் எப்படின்னா இந்த தர்மம் வாங்குகிற ஒரு அம்மா இருந்தாங்களாம். தர்மம் வாங்குகிற ஒரு அம்மா இருந்து அந்த அம்மா தூக்குவாளியில் ஏற்கனவே அங்கே போய் தர்மம் பண்ணி சாப்பிட்டப்போ அந்த வாங்கி தூக்குவாளியில் வச்சுருந்தாங்களாம் கொஞ்சம் சாப்பாடு. அதை எங்கள் அப்பாவை கூப்பிட்டு உட்கார வச்சு இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு இதில் போட்டு மூடியில் போட்டு கொடுத்தாங்களாம். பசியாக இருக்கிற சாப்பிடுப்பான்னு சொல்லி சாப்பிட்டேன், அப்படியெல்லாம் நான் சாப்பிட்டேன். அந்த மாதிரி ஒரு சாப்பாட்டுக்காக ஏங்கினவேன் நான். அதனால் தயவு செஞ்சு சாப்பாடை மஸ்ட்டு வேஸ்ட் ஆக்காதீங்க. அதே மாதிரி சாப்பாடை போட்டு வச்சுட்டு இந்த சாப்பிடுவோம் கொஞ்சம் நேரம் கழிச்சுன்னு அதை விட முக்கியமான வேலை எதுவும் இல்லவே கிடையாது, அந்த வேலையை எதுவும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி தான் என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லுவேன், சிந்தாமல் சாப்பிடுங்க. சாப்பாடு வேண்டாம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். சாப்பாடை போடுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுங்க. சாப்பாடை போட்டு வச்சுட்டு என்றைக்கும் காக்க வச்சுக்கிட்டு உட்காராதீங்கன்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த அதே பாடத்தை தான் இப்போவும் நான் எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை தான் அவங்களும் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பாடை மட்டும் என்றைக்கு காக்க வைக்காதுங்க. சாப்பாடுக்காக நம்ம காத்திருக்கலாம், சாப்பாடு என்றைக்கு நமக்காக காத்திருக்கவே கூடாது. ஒரு பருக்க சோறாக இருந்தாலும் அதனுடைய விலை என்னன்னு அதை அனுபவிச்சா தான் அந்த விலை நமக்கு தெரியும். ஒரு தண்ணியே எடுத்துக்கலாம், ஒரு பச்சை தண்ணியாக இருந்தாலும் நமக்கு தாகத்துக்கு கிடைக்காத தண்ணி என்ன தண்ணிங்க. தாகம் எடுக்கும்போது அந்த தண்ணி அது என்ன தண்ணியாக இருந்தாலும் படக்குன்னு எடுத்து நம்ம குடிக்க தான் சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி எல்லா விஷயமுமே நமக்கு வந்து உணரும் போது தான் அந்த வழி தெரியும்ன்றதை தான் நான் ரொம்ப பிரீஃபாக சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, எங்கள் அப்பா கதை எழுதி உங்களை சங்கடப்பட வச்சுட்டேன். ரொம்ப சிரிப்பு மூட்டிக்கிட்டு இருக்க நேரத்தில் நான் சங்கடப்பட வச்சுட்டேன். என்னங்க இல்லை, ஏதோ நாங்கள் இவ்வளோ நேரம் பேசுனதில் கொஞ்சம் சங்கடம், கொஞ்சம் சிரிப்பு, கொஞ்சம் எதிர்பார்ப்பு இதெல்லாம் இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். போரிங்காக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப பேர் சொல்கிறீங்க போரிங்காக இருக்குன்னு. போரிங்காக இருந்தாலும் வேறு வழி இல்லை, பார்த்துக்கங்க. என்ன ஓகேவா? இல்லைங்க, நாங்கள் வந்து காமெடி எங்களுக்கு லென்த் வீடியோக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு வீட்டில் நடக்கிற காமெடி நம்ம எடுத்து போட்டுடலாம், செஞ்சிடலாம். எங்களுக்கு டைம் இல்லை, ஏன்னா இப்போ கொஞ்சம் கடன் இருக்குன்னு நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வியாபாரத்துக்கு எல்லாத்துக்கும் வரணுன்றதுக்காக கட்டாயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா லென்த் காமெடி எடுக்கணும்னா 2 ஐடிக்குமே லென்த் காமெடி எடுக்கணும். லென்த் காமெடி எடுத்து அதை ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட் பண்ணி மியூசிக் வச்சு எல்லாம் வச்சு விடுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். கண்டிப்பாக நம்ம எடுத்து போட்டுருக்கோம். இருக்க காமெடியெல்லாம் போட்டுட்டோம். நாங்கள் போட்டதை வச்சு எல்லாமே நாங்கள் போட்டதுக்கப்புறம் அடுத்தவங்க செஞ்சு அவங்களும் ட்ரெண்டிங் ஆகுது. ரொம்ப வேண்டாம், கமெண்ட் படிக்கிறது நம்ம தான் தொடங்கணும். அதுக்கப்புறம் பாருங்க எல்லா யூடியூபர்ஸும் கமெண்ட் படிக்கிறதா படிக்கிறாங்க. சரி அப்படியே தொடங்கட்டும். எல்லாரும் யோசிச்சு மண்ட வழியில தானே இருப்பாங்க. ஏதோ ஒரு வழியில பிடிச்சி தொத்தி வந்துட மாட்டோமா? பாதையே இல்லைன்னு ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மாட்டியிருக்கோம். பாதையே இல்லைன்னு ஒரு ஆள் கண்டுபிடிச்சி இந்த ரோட்டில் பாதை இருக்குடான்னு ஒரு ஆளுக்கு குழு கொடுத்தாலே போதும், அடுத்த ஆள் ஸ்டெப்பாக வந்துருவாங்க, அது பாதையாகவே ஆயிரும். அதே மாதிரி தான் யூடியூப்பில் நிறைய பேர் ஒரு ஆள் செஞ்சதை திருப்பி ரொட்டேட் மாறி வந்தாலும் அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த வீடியோவை அப்படியே காப்பி பண்ணி போடாமல் அவங்களோட கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கனால நோ ப்ராப்ளம் தான். ஓகேங்க, நாங்களும் ஏதாவது தப்பா பேசியிருந்தாலும் உங்களை சங்கடப்பட வச்சிருந்தாலும் நம்ம வியாபாரத்தை பார்க்கலையே, அப்படியே வியாபாரத்தை பார்த்துருங்க. அப்போ நம்ம கட்டும்போது பார்த்தாங்கல்லம்மா, பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தாச்சு. ஓகேங்களா? சரி ஓகேங்க. நாங்களும் கடைக்கு இடையெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. இந்த வீடியோ நாளைக்கு தான் வரும். ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய்.